வணக்கம் சென்னை வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 பவர்ட் பை கிரெடில்லா. மே 10 சென்னை சிட்டி சென்டர் எக்மோர் ரேடிசன் ப்ளூ ஹோட்டலுக்கு வாங்க. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஆர்பிஐ தங்க கடன் விதிகளை மாற்றிய பின்பும் கூட மக்கள் தங்க நகைகளை அடகு வைப்பது விடாமல் அதிகரித்து வருகிறது. தங்க கடன் அடகு வைக்கும் அளவு 103% மடங்கு உயர்ந்துள்ளது. அதாவது 1 லட்சம் கோடியாக இருந்த தங்க நகை கடன் மார்க்கெட் தற்போது 2.25 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதாம். அதிலும் கடந்த 3 மாதங்களில் தங்கம் அடகு வைப்பவர்கள் எண்ணிக்கை விடாமல் உச்சத்தை அடைந்து வருகிறது. இந்திய ரிசர்வ் வங்கி சார்பாக தங்க கடன் வழங்குவது தொடர்பான புதிய வரைவு ஒழுங்குமுறை விதிகள் 2 வாரங்களுக்கு முன் வெளியிடப்பட்டது. இதனால் தங்க லோன் வழங்குவதில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. வங்கிகள், என்பிஎஃப்சிகள், கூட்டுறவு வங்கிகள் மற்றும் பிராந்திய கிராமப்புற வங்கிகள் போன்ற அனைத்து கடன் வாங்குபவர்களும் தங்க கடன் கொடுக்கும் போது இந்த விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய கடன் வழங்கும் நடைமுறைகளில் காணப்படும் குறைகளை நிவர்த்தி செய்யவும் வேகமாக பாதுகாப்பாக கடன்களை வழங்கவும் வசதியாக இந்த விதிகள் மாற்றப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. தங்க கடன் விதிமுறைகள் கடன் அளிப்பவரின் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை அடிப்படையாக வைத்தே வழங்கப்பட வேண்டும். தங்கத்தின் மதிப்பு எப்படி உள்ளது, அதன் தூய்மை எப்படி உள்ளது என்பதை மதிப்பிட வேண்டும். அதை மதிப்பிட்ட பின்பே தங்க கடன் வழங்கப்பட வேண்டும் என்று ஆர்பிஐ தெரிவித்துள்ளது. முறையான கடன் மதிப்பீடு செய்த பின்பே தங்க கடனை வழங்க வேண்டும். கடன் வழங்குபவர்கள் தங்கத்தின் பின்புலத்தை ஆய்வு செய்ய வேண்டும். திருட்டு நகைகள் அடகு வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தங்க நகை கடன் புதுப்பித்தல்கள் மற்றும் டாப்அப்கள் தங்க நகையின் மதிப்பிற்குள் இருந்தால் மட்டுமே செய்யப்பட வேண்டும். கடன் வாங்குபவர் அதை திருப்பி மீட்கும் தகுதி உள்ளவராக இருந்தால் மட்டுமே தங்க நகை கடன் வழங்கப்பட வேண்டும். தங்க கடனுக்கான வட்டியை ஒருவர் முழுமையாக செலுத்துகிறாரா என்பதை மாதம் மாதம் கண்காணிக்க வேண்டும். தங்க நகையை காட்டி அட்வான்ஸ் கடன் வாங்க அனுமதிக்கக்கூடாது. தங்கத்தின் உரிமையாளர் யார் என்பதில் சிக்கல் இருந்தால் அவர்களுக்கு நகை கடன் வழங்கக்கூடாது. தங்க நகைகளை 1 வருடம் முடிவதற்குள் கண்டிப்பாக திருப்ப வேண்டும். 1 கிலோவிற்கு மேல் ஒரே நேரத்தில் தங்கத்தை அடகு வைக்க அனுமதிக்கக்கூடாது என்று ஆர்பிஐ வெளியிட்ட புதிய விதிகள் தெரிவித்துள்ளன. இந்த புதிய விதிமுறை அமலுக்கு வரும் பட்சத்தில் வங்கிகள் மட்டுமல்ல, நகை அடகு கடைகள் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது இவர்கள் நகைகளை பராமரிக்க முடியாமல் போகலாம். இனி நகைகளை அடகிற்கு எடுக்க முடியாமல் போகலாம். இன்னும் சில நகை அடகு கடைகள் இந்த விதிகள் காரணமாக மொத்தமாக மூடப்படும் நிலை கூட வரலாம். நாட்டில் உள்ள பல வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு தங்க கடன்களை வழங்குகின்றன. தங்க கடனின் கீழ் கிடைக்கும் கடன் தொகை உங்கள் தங்கத்தின் தூய்மை மற்றும் அளவை பொறுத்தது. பொதுவாக வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் உங்கள் தங்கத்தின் மொத்த மதிப்பில் 75% வரை கடனாக வழங்குகின்றன. ஆர்பிஐ புதிய விதிகளின்படி அதிகபட்சம் 75% தான் கடன் வழங்கப்படும். உதாரணமாக, உங்களிடம் உள்ள தங்கத்தின் மதிப்பு 1 லட்சம் எனில் 75,000 வரை தங்க கடன் பெறலாம். தங்க கடனுக்கான தற்போதைய வட்டி விகிதங்கள் 8% இருந்து தொடங்கி 24% வரை செல்லலாம். இது தவிர வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களும் தங்க கடனுக்கான செயலாக்க கட்டணத்தை வசூலிக்கின்றன. உங்களிடம் 5 கிராம் 24 கேரட் தங்கம் இருந்தால் ரூபாய் 30,350 வரை கடன் பெறலாம். அதேபோல் 5 கிராம் 22 கேரட் தங்கம் இருந்தால் ரூபாய் 27,820 வரை கடன் பெறலாம். 5 கிராம் 20 கேரட் தங்கம் இருந்தால் ரூபாய் 25,290 வரையிலும், 5 கிராம் 18 கேரட் தங்கம் இருந்தால் ரூபாய் 22,760 வரையிலும் கடன் பெறலாம். 5 கிராம் தங்கத்தின் தூய்மையை பொறுத்து இந்த கடன் தொகை சற்று மாறுபடலாம் என்று உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். வணக்கம் சென்னை வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 பவர்ட் பை கிரெடில்லா. மே 10 சென்னை சிட்டி சென்டர் எக்மோர் ரேடிசன் ப்ளூ ஹோட்டலுக்கு வாங்க. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. Subscribe to One India and never miss an update.